உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கப் போகும் அந்த நாள் வருகிறது. மே மாதம் 7ஆம் தேதியை மட்டும் தவறவிடாதீர்கள். இந்த நாளை தவறவிட்டால் அது உங்களுக்கு பெரிய நஷ்டமாகத்தான் இருக்கும். அந்த அதிசக்தி வாய்ந்த குருவார சஷ்டி வருகிறது. அந்த நாள் தீவிர முருக பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் முருகா என கமெண்ட் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சித்திரை மாதத்தில் வரும் இந்த தேய்பிறை சஷ்டியை குருவார சஷ்டி என்பார்கள். முருகனுக்கு உகந்த சஷ்டியும் சுப பலன்களை தரும் குரு பகவானின் கருணை பார்வையும் ஒன்றாக வரும் நாள். இந்த நாளில் உங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லமை அந்த கந்தனிடம் உண்டு. அந்த நாளில் மனம் உருகி கண்ணீர் விட்டு எதை கேட்டாலும் வல்லமை தரும் அந்த முருகப்பெருமான் உங்களுடன் இருப்பார். நீங்கள் வேண்டும் வேண்டுதல் ஒரு உண்மையான நோக்கத்துக்காக மட்டுமே இருக்க வேண்டும். அன்று காலை எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானை நினைத்து விரதத்தை தொடங்கி அந்த நாள் முழுவதும் திருப்புகழ் வேல்மாறல் என படித்து வந்து நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கையில் உங்கள் அருகாமையில் இருக்கும் மலைக்கோவிலுக்கு ஏதாவது சென்று முருகனை வழிபடுங்கள். அவரிடம் உங்கள் கஷ்டங்களை சொல்லி தீர்த்து வேண்டுதலை வையுங்கள். உங்கள் வேண்டுதல் உண்மையானால் அந்த வேலவன் கண்டிப்பாக உங்கள் கவலைகளை தீர்ப்பான். அந்த சமயத்தில் ஒரு எலுமிச்சை பழம் வாங்கி உங்கள் வீட்டில் வைத்து பூஜை செய்தால் உங்கள் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி நல்ல பொலிவான காலம் திரும்ப வரும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். எல்லாம் முருகன் அருள்.